நீங்க வந்து ஜோதிடத்துல வந்து இந்த மருத்துவம் வந்து எப்படி பாக்குறீங்க? சோ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படினா பொதுவா என்ன? நீங்க வந்து இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன விதத்துல வந்து நீங்க ட்ரை பண்றீங்க? சோ இத பத்தி நம்ம நேயர்களுக்கு ரொம்ப டீடைலா சொல்லுங்க. மருத்துவ ஜோதிடம்னா நீங்க சொன்னது போல அந்த காலத்துல எல்லாமே வந்து ஜோதிடம் ரிலேட்டடாகவே வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் இப்போவும் கூட இருக்கிறாங்க. என்னென்னா காலத்தை பயிற்சிங்கிறாங்க. அப்போ பருவம் அறிஞ்சு பயிர் செய்யணும். அப்போ எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர் செஞ்சால் அது வரும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு கிரகத்துக்குமே வந்து இத்தனை நோய்கள் இருக்குன்னு கேள்விப்படும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஸோ இந்த நோய்க்கெல்லாம் தீர்வாக வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போ நாடி பற்றி நீங்கள் சொன்னீங்க. நாடி வச்சு நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ தான் இந்த ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் ஆங்கில வைத்தியர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நாடி வச்சு ப்ரெக்னென்சியாக இருக்கிறாங்களா, எதுக்கு நாடி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் வந்து என்னதான் நம்ம காசு பணம் இதெல்லாம் சம்பாதிச்சாலும் கூட நோயற்ற வாழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அவசியம். இது வந்து ஜோதிடத்தில் வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேச இருக்கிறாங்க. ஸோ நம்ம கூட இன்னைக்கு மருத்துவம் மற்றும் நாடி ஜோதிடர் திரு பத்மநாபன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. அஸ்ட்ரோ தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த ராஜாங்க காலத்தில் வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஜோதிடர் தான் இருப்பாங்க, அவங்களே வந்து மருத்துவமும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து அந்த ஸ்ட்ரீம் லைன் வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ டாக்டருக்கு வந்து தனியாக இருக்காங்க, ஜோதிடர்கள் வந்து தனியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜோதிடத்தை வந்து மருத்துவம் கலந்து வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்னதான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து நாடி போனாலுமே வந்து நிறைய பேர் இப்போ 100% பீப்புள் வந்து ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரியுமே வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்க்குறோம். இதில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மூலிகையில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸு, ஸோ சன் பாத், மட் பாத் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து இந்த மருத்துவம் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னா பொதுவாக என்ன? நீங்கள் வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன விதத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? ஸோ இதை பற்றி நம்ம நேயர்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுங்கள். மருத்துவ ஜோதிடம்னு என்னன்னு கேட்க வரீங்க இல்லைங்களா? மருத்துவ ஜோதிடம்னா நீங்கள் சொன்னது போல் அந்த காலத்தில் எல்லாமே வந்து ஜோதிடம் ரிலேட்டடாகவே வச்சுருக்குறாங்க. இப்போது நம்ம ஊரில் இப்போவும் கூட இருக்கிறாங்க. என்னென்னா காலத்தை பயிற்சிங்கிறாங்க. அப்போ பருவம் அறிஞ்சு பயிர் செய்யணும். அப்போ எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர் செஞ்சால் அது வரும்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஜோதிடம் தான் இல்லைங்களா? பருவ காலத்தை அறிகிறது ஒரு ஜோதிடம். எல்லாத்துக்கும் பேர் ஜோதிடம்னா என்னென்னா ஒரு கணிதம், ஒரு கிரக கணிதம் வச்சுங்களேன். ஒரு வானியல் சார்ந்த ஒரு கிரக கணிதம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜோதிடம்னா பொதுவாக நம்ம ஆளுகிட்ட என்ன ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னா முந்தி இருந்ததில்லை. இப்போ நிறைய பேருக்கு என்ன மாதிரியான சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு துறையாக அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அது ஏதோ வந்து தலையில் வந்து அவங்களுக்கு ஒளி வருது, ஓப்பன் ஆகுது, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு கணிதம் தான், கால கணிதம்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜோதிடம் பார்க்குறவங்கள கணியர்னு சொன்னாங்க. கணிதர்லாம் சொல்லி சொன்னாங்க, கணிதம் பண்ணுறவங்க. அப்போ எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இது எப்போ நடக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு டேட்டாஸ் இருக்குது. இப்போ ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய ஜாதகம் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்துச்சு, அது எப்படி அவங்க லைஃபுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு ஒரு டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாதகத்தை இப்போ பிறந்தவங்களோட வச்சு பார்க்கும் பொழுது அதே மாதிரி கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான் போகும். கால அளவுகள் வித்தியாசம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு தான் வந்து ஜோதிடம் முறைங்க. அப்போ இந்த மருத்துவ ஜோதிடம்னா இதில் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ நடக்கும், ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், அது எப்போ கிடைக்கும், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும், அது இதெல்லாம் வந்து காலத்தின் படி கிரகப்படி இதெல்லாம் அவங்க கணிச்சு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு நோய்வாய்ப்படணும் அப்படின்னா அதுவும் கிரகத்தின்படி தான் நடக்க போகுது. அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் சில இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த கிரகம் குறிக்கக்கூடிய தன்மை, அதாவது அது நோயாக இருக்கலாம், நல்லது இருக்கலாம், கெட்ட இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அது கொடுக்க போகுது. இதை சொல்கிறது தான் வந்து மருத்துவ ஜோதிடம். ஓகே சார், ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? இல்லைங்க, இப்போ நம்ம எதுக்காக இது தோணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பொருளாதாரம் அல்லது நம்ம வச்சிருக்கிற பணம், இது எல்லாமே எங்க சடனா அடி வாங்குது அல்லது நம்மகிட்ட இருக்க காசு எல்லாமே கரைஞ்சு போயிருது அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ண போறாங்க, என் குழந்தைக்கோ என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ கல்யாணம் ரெடி பண்ண போறேன், அல்லது நான் வேறு ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க போறேன், அல்லது வேறு நல்ல காலேஜ் அட்மிஷன் போட போறேன்னா அதுக்காகவே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் நான் ஒரு படிப்படியாக ஒரு பணம் சேமிச்சு வச்சு அது காலேஜ் ஃபீஸ்க்கு போய் கட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய பேர் நீட்டுக்காக
நீட்டுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு முன்னேறிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு நோய் வந்துடுது. அப்போ ஒரு அட்டாக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு வாதமாக இருக்கட்டும், நல்லா தான் இருந்தார், திடீர்னு பாத்ரூம் வலிக்கு விழுந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் ஆகிட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம். அப்போ லட்சக்கணக்கில் செலவாகுது. இது எல்லாமே நம்மளுடைய நாலேஜுக்கு வராத ஒரு செலவு. இது வரும்பொழுது நம்ம அப்படியே உடஞ்சிடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு ப்ரிப்ரேஷன் இல்லை. என்னதான் நம்ம இன்சூரன்ஸ் அதுன்னு போட்டு வச்சாலும் கூட நிறைய பேர் மத்தியில் வந்து இது அவேர்னஸ் இல்லை. அப்போது ஒரு சில ஜாதக கட்டத்தில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், சில கிரகங்கள் சில இடங்களில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும்போது அது தொடர்பான சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க. அது எப்போ சந்திக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே அவேர்னஸாக கொடுத்துட்டோம், பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஒரு அவேர்னஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இப்போ இருக்குது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக கொடுக்கறது தான் வந்து மருத்துவ ஜோதிடம். ஓகே சார். இப்போ பொதுவாகவே இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வந்து தாக்கும் அப்படின்னு முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கிரகங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த கிரகம் இருந்தால் வந்து இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? ஒரு கிரகத்துக்குமே வந்து இந்த மாதிரியான நோய் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? ஆமாங்க, அதுதான் நம்ம வேலையே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7 கிரகங்கள் தான் நம்ம பார்க்குறோம். ராகுக்கு இது வந்து கிரகங்களாக இல்லை, அது வந்து ஒரு கணித புள்ளி எதுன்னு வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகம் எங்கெல்லாம் முக்கியத்துவம் அதாவது பலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆட்சி வீட்டில், உச்ச வீட்டில், நீச வீட்டிலலாம் இருந்துச்சு அப்படின்னா சூரியன் பலமாக இருக்குது, அது பவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நல்லது தான். சூரியன் பவராக இருந்துச்சு அப்படின்னா அரசு வேலைக்கோ சொந்த தொழிலுக்கோ போகிறதாக வந்து எல்லாமே வந்து பார்க்குறோம். அது ஒரு ஆளுமை நிறைந்த கிரகங்கள் தான். ஆனால் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வருது. ஏன்னா இது கிரகங்கள்லேயே இருக்க தலையாய கிரகம் வந்து சூரியன். அப்போ முக்கியமான இடத்த பிடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே சூரியனை தான் போகுது. அப்போ எது சொல்கிறாங்க அப்படின்னா மூளை சொல்கிறாங்க, இருதயத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி முக்கியமான கண்ணை வந்து சூரியனை தான் சொல்கிறாங்க. அது வலது கண்ணும், ஆண்களுக்கு வலது கண்ணாகவும் பெண்களுக்கு வந்து இடது கண்ணாகவும் சொல்கிறாங்க. இப்போ சூரியன் யார் ஜாதகத்தில் பவராக இருக்கோ அவங்களுக்கு மைக்ரைன், ஹார்ட் ரிலேட்டடான சிக்கல், பிளட்டு வந்து கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் பவராகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் வேலை பார்க்குறது, கொஞ்சம் ஒரு டென்ஷன் பட்டியாகவும் இவங்க இருக்கிறாங்க. இப்போ ஹார்ட் ரிலேட்டடான யாருக்கெல்லாம் சிக்கல் வருதோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சூரியன் பவராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருவேளை சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்சி வீட்டில் கடகத்திலேயோ அல்லது உச்சமாகக்கூடிய வீட்டில் ரிஷபத்திலேயோ நீசமாக இருக்க வீட்டில் விருச்சகத்திலேயோ இருக்குது அப்படின்னா கூட அவங்க வீட்டில் சந்திரன் ரொம்ப பவராக இருக்குது, ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா. எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துட்டு நம்மளை பிடிக்க முடியாது. அப்போ இந்த சந்திரன் பவராக இருக்குது அப்படின்னாலே அவங்க வீட்டில் சந்திரனுக்கு நீர் கிரகம். அப்போ நீர் தொடர்பான சிக்கலை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. எப்படி நீர் கிரகம், நம்ம உடம்புல இருக்கிற நீர் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, கிட்னியாக இருக்கட்டும் அல்லது நுரையீரல் வந்து காற்றும் நீரும் கலந்த மாதிரியான ஒரு அங்கே தான் நீர் கோர்க்குது இல்லைங்களா, சளி கோர்த்துக்குச்சு, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு தவறுது. அப்புறம் இந்த முட்டிலாம் நீர் கோர்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. உப்பு தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்களே, கிரியேட்டின் லெவல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே வந்து சந்திரன் பேஸ்டு தொடர்பான சிக்கல் தான் இருக்குது. கண்களில் வந்து நீர் அழுத்த நோயின்னு சொல்கிறாங்க, குளுக்கோமான்னு சொல்கிறாங்க. நீர் அழுத்த நோய், ப்ரெஷர், நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் ப்ரெஷர் வரும். சிலருக்கு வந்து கண்கள் வந்து ப்ரெஷர் வந்துடும். அப்போ ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த கண் நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்புல ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்ணில் வெடிச்சிட்டே இருக்கும், செவந்து இருக்கும். அது குளுக்கோமா, அது அவங்க பார்வையை இழக்கிறதுக்கான டைமாக கூட போயிடுது. அப்போ யார் ஜாதகத்தில் சந்திரன் பவராக இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வருவது, ஆஸ்துமா, நீர் தொடர்பான பிரச்சனை, கிட்னி தொடர்பான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் புதன்கிற கிரகத்தை எடுத்துனீங்களா, புதன்கிறது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு உறுப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தகவல் தொடர்பு உறுப்புனா நம்ம எதெல்லாம் பார்க்குறோம், கேட்குறோம், சுவாசிக்கிறோம், தொடு உணர்ச்சி, யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்குறோம். அப்போ இந்த தோல், இது எல்லாமே கம்யூனிகேஷனுக்கான ஒரு கிரகமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே புதன் பேஸ்டு பிரச்சனை. அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன் எங்கெல்லாம் பவராக இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா புதன் வந்து இந்த 4 கார்னரில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது மிதுனம், கன்னி, இந்த பக்கம் தனுசு, மேலே மீனம், இந்த 4 கார்னரில் இருந்துச்சுனாலும் கூட, அதாவது ஆட்சி உச்ச நீச வீடுகளில் இருந்துச்சுன்னா புதன் அந்த ஜாதகத்தை பவராக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஆரம்பத்தில் பேச்சு குறைபாடோட பிறக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுது, திக்கி பேசுது. அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி தான் பேசுகிறாங்க. டிலே ஆகி பேசுகிற குழந்தை ஜாதகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா புதன் ரொம்ப பவராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவங்க தான் பிற்காலத்தில்
ஒரு பெரிய ஒரு நடனமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே புதன் பேஸ்டு அமைப்பு தான். அப்போ இவங்க தான் ஒரு பெரிய பேச்சாளர்களும் வர்றாங்க. பேச்சு திறமை. ஆமாம், ஆரம்பத்தில் ரொம்ப சுலோவாக பேசுகிற குழந்தைங்க தான் பின்னாடி பெரிய பேச்சாளர்களும் வர்றாங்க. ஒரு இப்போது இந்த நாட்டியம்லாம் பண்ணுறாங்களே, பரதநாட்டியம், இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு. இவங்க தான் அரங்கேற்றமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க அவங்களுடைய வயசில் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைல பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த குழந்தைங்க எந்திரிச்சு தவழ்ந்து எந்திரிச்சு நடக்கிறதுலே டிலேவாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ எது மைனஸோ அது பிற்காலத்தில் ப்ளஸ் ஆகிடும். இந்த புதன் பேஸ்டு ஜாதகக்காரர்கள் வந்து ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி வரதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இது கம்யூனிகேஷன் தான் இல்லைங்களா? ஸ்கின் அடிக்கடி இந்த ஒயிட் கலரில் பேச்சஸாக வர்றது இதெல்லாமே வந்து புதன் பேஸ்டு பிரச்சனை. அடுத்தது நம்ம வந்து செவ்வாய் எடுக்கிறோங்க. செவ்வாய் அப்படிங்கிறது ஜோதிட பாஷையில் சொன்னால் அங்காரகன்னு சொல்கிறாங்க. அங்காரகன் அப்படின்னா செவ்வாய். அப்போ அது எப்பவுமே ஒரு ஸ்பீடாக இருக்குது. இந்த பிளட் ப்ரெஷர்லாம் அவங்களுக்கு தவிர சிவப்பு தன்மையை குறிக்கக்கூடியதுனால சிவப்புங்கிறது ரத்தம் தான். அப்போ டைரெக்டாகவே இது ரத்தத்தை குறிக்குது. அப்போ சிவப்பு யாரெல்லாம் அந்த செவ்வாய் யாருடைய ஜாதகத்தெல்லாம் பவராக இருக்கோ அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருப்பாங்க. கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறான் பாரு, சடனாக மூஞ்சிக்கு நேரம் பேசுகிற ஆட்கள்லாம் இவங்க தான். கொஞ்சம் மூர்க்கத்தனம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த போர் தளவாட வீரர்கள்லாம் இருக்காங்களா, போர் வீரர்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பேஸ்டு பேராக தான் இருக்கிறாங்க. இப்போது ஒரு படம் வந்தது, யாஸ்ன்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லைங்களா? யாஸ்னால என்னங்கன்னா செவ்வாய் தான். அப்போ அவனை வச்சு நம்ம வந்து ஒரு சண்டை காட்சி படமாக தான் எடுக்க முடியும். அவரை வச்சு நம்ம ரொமான்ஸ் படம்லாம் எடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போ இது அப்படின்னாலே சூரியன் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பேஸ்டு யாருக்கெல்லாம் இருக்கா அப்படின்னா ஹை பிபி இவங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பணுக்கள் அதிகமாகிறதோ அல்லது குறையிறதோ இவங்களுக்கு தான் இருக்குங்க. இந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட் என்ன சொல்கிறதுங்க, மூட்டு ஜவ்வு, அது அந்த உராய்வு தன்மை இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு லூப்ரிகன்ட் இருக்குல்ல, அது எல்லாமே ட்ரை ஆகுறது இவங்களுக்கு தான் ஆகும் இல்லைங்களா? அப்போ இந்த செவ்வாய் பேஸ்டு ஜாதகர்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹை பிபியாக இருக்கிறவங்க, இந்த ஜாயிண்ட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு மடக்குனா சத்தம் கேட்கும், இவங்களுக்கு எல்லாமே வந்து செவ்வாய் பேஸ்டு ஜாதகர்கள் தான். சனி கிரகத்தை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க பெரும்பாலும் வந்து உறுதியான எலும்புகளை குறிக்கக்கூடியது சனி. சனி என்பது மெயினாக வந்து காலை சொல்கிறாங்க, மூட்டுகள் சொல்கிறாங்க, கால் வலி. பொதுவாகவே சனி கிரகமே எப்படி இருக்குது, சனி பகவான் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவரே வந்து ஒரு கால் குட்டையாகவும் ஒரு கால் வந்து வளர்த்தியாக வைக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அவர் மெதுவாக சுலோவாய் சுற்றுறாரு. ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகத்துக்கு பாஸ் ஆகுறதுக்கு 2.5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. அப்போ சனி பேஸ்டு ஜாதகம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இயற்கையாகவே கால்வலி வந்துருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சனி கிரகமே வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறது இல்லை, அவரை முடவன் தான் சொல்கிறாங்க. சனி பகவானுக்கு சொல்கிறதே முடவன் சொல்கிறாங்க, மந்தன் அப்படின்வாங்க இல்லைங்களா? அவரோட உருவத்தை பார்த்தாலே ஒரு கால் வந்து குட்டையாக தான் இருக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆமாம், இது எல்லாமே தத்துவங்க. சனி பகவான், குரு பகவான், புதன் பகவான், இது எல்லாமே தத்துவார்த்த ரீதியாக தான் வச்சுருக்காங்களே தவிர நீங்கள் அவரை கும்பிட்றதுனால எதுவுமே ஆகுறது இல்லை. அதன் மூலமா நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ சனி பேஸ்டு ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனை இல்லைங்களா, இது எல்லாமே வர்றதை பார்க்குறோம். அடுத்து வந்து குரு. இந்த குருங்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகருடைய அந்த இன்னொரு சோல் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியதுங்க. அப்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனை அதான் சொல்லுது. குரு யார் ஜாதகத்தாலும் பவராக இருக்கோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் இது வரதை பார்க்குறோம், கல்லீரலில் வந்து பிரச்சனை வரதை பார்க்குறோம். அவரை வந்து புது ஈரல்கள் எல்லாமே குருவை தான் சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பண்டிஸ் சொல்கிறாங்க, பைல்ஸ் சொல்கிறாங்க, இது எல்லாமே குரு பேஸ்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தான் இந்த மாதிரி சிக்கல் வரதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு கிரகத்துக்குமே வந்து இத்தனை நோய்கள் இருக்குன்னு கேள்விப்படும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஸோ இந்த நோய்க்கெல்லாம் தீர்வாக வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன்னா வந்து இப்போது நிறைய பேர் வந்து நாடியை வச்சு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நோய்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நீங்கள் வந்து வர்மாவில் வந்து ரொம்பவே பிரசித்தி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இதற்கான தீர்வு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நாடி பற்றி நீங்கள் சொன்னீங்க, நாடி வச்சு நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ தான் இந்த ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் ஆங்கில வைத்தியர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நாடி வச்சு அது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறாங்களா, எதுக்கு நாடி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா நாடினா என்னங்க? பல்ஸ்.
ஆமாங்க, அதுதாங்க நம்மளோட இயக்கத்தை சொல்றது. இயக்கத்தை சொல்றது. அப்போ வாதம் பித்தம் கபம்ன்ற 3 நாடி நம்ம உடம்புல பிரதான நாடி. தச நாடின்னு சொல்றாங்க. 10 நாடி ஓடுது, அதுல 3 நாடி இந்த பிரதான நாடி. இந்த வாதம் பித்தம் கபம்ங்கிற இந்த நாடியோடைய ஒட்டுமொத்தம் தான் வந்து நம்முடைய உடம்பு. இது வந்து கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அவை பாட்டி சொன்னாங்க இல்லையா, மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறாங்க. அப்போ ஒரு வாத நாடி அதிகமாக துடிச்சது அப்படின்னா, வாதம்ங்கிறது காட்டு தத்துவங்க. காட்டு தத்துவமான நாடி அதிகமாக துடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை வருது, அங்கங்கே பார்த்தா மூச்சு குத்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து வாத நாடி கூறியது. அப்போ வந்து பித்த நாடிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய சூடை அதிகப்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம உடம்புல சூடு தேவையான அளவு இருக்கணும் இல்லைங்களா, ஒரு 97 டிகிரி 98 டிகிரி கம்பல்சரி இருக்கணும். இது கூடிருச்சு அப்படின்னா 100 டிகிரி போச்சுன்னா காய்ச்சல் வந்துடுது. இது குறைஞ்சாலும் சோழி முடிஞ்சு இல்லைங்களா. அப்போ எதுவுமே வந்து அது அளவில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆமாம். அப்போ வாதம் பித்தம் பார்த்துருக்கோம். அடுத்து கப நாடின்னு ஒன்று இருக்குது. இந்த கபம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்க நீர் தத்துவத்தை சொல்லுது. நீர் நம்ம உடம்புல என்னவாகலாம் இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல 70% இந்த உலகத்திலையும் அப்படித்தான், நம்ம உடம்புலையும் அப்படித்தான். அதிகப்படியாக நீர் தான் வந்து நம்மளே ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ கண்ணீராக, வியர்வையாக, சளியாக, சிறுநீராக எல்லா விதமாகவும் நீர் தான், ரத்தமாக எல்லாமே நீராக தான் இங்கே அது பொறுப்படுத்திருக்கு. அப்போ இந்த நீர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மூக்கில் தண்ணி வெடிக்கிறதோ, சளி பிடிச்சிக்கிறதோ, தலையில் நீர் கோர்த்து இந்த கோர்த்துக்கிறது எல்லாமே சிக்கல் தானே. சரி, ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுவும் சிக்கல் தான் இல்லைங்களா. அப்போ எதுவுமே அதிகமாகவும் கூடாது, குறையும் கூடாது. ஒரு கரெக்டான அளவில் அந்த பேஸ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாடி பிடிச்சி பார்த்தாங்க. நாடி பிடிச்சி பார்த்துட்டு யாருமே வந்து இல்லாத சொல்லுவாங்க, அவங்க உடம்புல இருக்கக்கூடியதை சொன்னாங்க. அப்போது ஒருத்தர் நாடி பிடிச்சி பார்க்குறோம், அவங்க உடம்புல பித்த நாடி அதிகமாக துடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹீட் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆமாங்க அவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது, அல்சர் இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, உச்சந்தலை சூடாக இருக்குது, இந்த உள்ளங்கை உள்ளம் பாதம்லாம் சூடாக இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, நைட்டு தூங்க முடியாது அவங்களால, அப்படியே ஒழட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் தூங்குவாங்க, இவங்க மட்டும் ஒழட்டிக்கிட்டே இருப்பாங்க. பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சரியாக செரிமானம் ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க. ஏன்னா சரியாக செரிமானம் ஆகாமல் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ அடிவெறி எரிச்சிட்டே இருக்கும்பொழுது அவங்களால ஃப்ரீயாகவும் எதையுமே கன்வே பண்ண முடியறது இல்லை. எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறாண்டா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க வயிற்றுல ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அகத்தில் இருக்கிறது தானே வெளியில வருங்கிறாங்க இல்லைங்களா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி மூஞ்சி கடுகடுன்னு வச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க அல்சர் பேஷண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி கடுகடுன்னு தான் வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிறதுல அப்படி ஆகிடுது இல்லைங்களா. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாதிரி அந்த வாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்னன்னா மூஞ்சிலாம் அப்படி முகம்ல ஒரு மாதிரி உப்புன்னு இருக்கும். இந்த காட்டு தத்துவம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அங்கங்கே ஒரு மாதிரி இருப்பாங்க, புஃப்னு இருப்பாங்க. எது செஞ்சாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்ட உடனே ஓடி போய் ஒரு லெமன் சோடா குடிக்கிறது, செவனப் குடிச்சா சரியாயிருமான்னு 2 ஏப்பம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுடைய நாடி தான் சொல்லுது. இப்போ தண்ணி சத்து குறைஞ்சுன்னா என்னத்துக்கு ஆறுதுங்க. நம்ம உடனே என்ன பண்றோம்னா தூக்கிட்டு போய் குளுக்கோஸ் போடுறாங்க. குளுக்கோஸ் தண்ணி தானே, சர்க்கரையும் உப்பும் கலந்த ஒரு தண்ணி முதல்ல உள்ள ஏத்துறாங்க. அப்பதான் அவர் எதிர்த்து உட்கார முடியும். ஒரு மயக்கமாயிட்டாங்கன்னா நம்ம எழுப்பி அவருக்கு எல்லாம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிற. அப்ப நான் வறட்சி இந்த வறட்சி எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி அயற்சி ஆக்கிறது. இது வந்து வாதம் பித்தம் கப நாடி இந்த 3 நாடி ஒரு சேர இருக்கும். இதை செக் பண்ணுறது தான் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறது. சரிங்க, இப்போ பித்த நாடி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மோர் சாதம் எடுத்துக்கங்க, குளிர்பானம் எடுத்துங்க அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க சொல்கிறாங்க. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கன்னா இவங்க செய்கிற ஒரே வேலை ஃப்ரிட்ஜில் இருக்குது ஃப்ரீஸில் இருக்கிறது சாப்பிட்றாங்க. அது இல்லை, அது எல்லாமே சூடு அதிகப்படுத்தும். மோர் சாதம் முந்தி நம்ம ஆளுக்கு சாப்பிட்ட மாதிரி நீராகாரம், இப்போலாம் நீராகாரத்துக்கு பெரிய டிமாண்ட் ஆகிடுச்சு. இதுல எல்லாம் அமேசான்ல எல்லாம் வந்து நீராகாரம் அமெரிக்காலாம் வித்துட்டு இருக்கிறாங்களாமா. இந்த பழைய சோறு விற்கிறாங்களாம். நம்ம பழைய சோறு வந்து இங்க மதிக்காம இருந்தோம், அங்க அவனுக்கு அது ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு. அப்ப நீராகாரம் காலையில குடிக்கிறது பெட்டருங்க. காலையில இருந்து டீ காஃபி குடிக்கிறது நம்ம முறையே இல்லைங்க. அவங்க வந்து நீராகாரம் குடிச்சாங்க, அதனாலதான் 80 வயசு 90 வயசு வரைக்கும் ஆளுக்கு இளங்காட்ட இருந்தாங்க. இப்ப 40 வயசுலயே எல்லாம் கலண்டுருச்சு. அப்போ அந்த உடல்நிலைய அவங்க ஏத்த மாதிரி இப்போ நம்ம இது சொல்கிறோம், காலையில் இருந்து நீராகாரம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, நாடிக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். இதே ஆள் வந்து ஒரு இவங்க அதாவது கப உடம்புக்காரங்க வர வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் வந்து நீராகாரம் சாப்பிடுங்க சொன்னோம்னு ஏற்கனவே அவங்களுக்கு சளி பிரச்சனை, இதையெல்லாம் குடித்தாலும் இன்னும் அதிகமாகிடும். அப்போ யாருக்கு எதை சொல்லணும், எவ்வளவு சொல்லணும்னு அளவு இருக்குது.
ஓகே. இது வந்து இப்போ லொகேஷன் தகுந்த மாதிரியும் இருக்குமா சார்? ஏன்னா இப்போ குளிர் பிரதேசம் இருக்கும், வெயில் இருக்கிற பிரதேசம் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து அது சேஞ்சஸ் ஆகுமா? ஆமாங்க, கண்டிப்பாக இருக்குது இல்லைங்களா. இடம் பொருள் ஏவல்ங்கிறாங்க. ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னா காலதேச வர்த்தமானம்ங்கிறாங்க. காலதேச வர்த்தமானம் என்னங்க? இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் வந்து மாடு கண்ணெல்லாம் வாங்கி வச்சு பால் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறேன். என்ன செய்றீங்கன்னா ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம், நல்லா இருக்குங்க, நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ஆள் வந்து சவுதி அரேபியா போயிடுறாரு. அவர் என்கிட்ட கேட்குற பால் வியாபாரம் பண்ணலாம் இருக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்? நீங்கள் மாடு கன்று வாங்கி வச்சு ஒட்டை வாங்கி பால் வியாபாரம் பண்ணியான்னு சொல்லலாம். அப்போ அந்த நாட்டில் மாடு இல்லை, அந்த இந்த ஏரியாவுக்கு ஏற்ற கால தேச வர்த்தமானம், தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நீராகாரம் சாப்பிடுங்க, மோர் சாதமாக எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு பித்த உடம்புக்காரங்களுக்கு சொல்லலாம். கபதேகியருக்கு வந்து நம்ம இது மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்ல, எதை சாப்பிடாலும் கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாக சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ இதே வந்து குரு உடம்பு, அதாவது குரு பேஸ்டு ஜாதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன போல வாத உடம்புக்காரங்க வரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த வாயு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. எது சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிங்க. ஏன்னா சுடுதண்ணி சாப்பிட்டாலே நல்லா செரிமானம் ஆயிருங்க. வள்ளலார் வந்து சுடுதண்ணீர் வைத்தியம்னு எழுதுறாரு. சுடுதண்ணியை நம்ம எல்லாம் தண்ணி குடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் அதை தண்ணியை வந்து வைத்தியமாகவே சொல்றாரு. இந்த சுடுதண்ணி குடிச்சாலே பாதி வைத்தியம் நடந்துருது உடம்புல அப்படி. ஏன்னா இங்கே செரிமானம் ஆகிட்டாலே இங்கே பிரச்சனை இல்லைங்க. செரிமானம் ஆகாது எல்லா உணவும் தான் இங்கே சர்க்கரையாக மாறுது, தேவையில்லாத ஃபேட்டாக மாறுது இல்லைங்களா. அப்போ இதுக்கு எல்லாமே வந்து இந்த 3 நாடியை மெயினாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அவங்கவுங்க கடமை. ஓகே சார். இப்போ நாடி வந்து ஒரு தீர்வா இருக்கும் பட்சத்தில் வேற என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க சார்? நம்ம வந்து பர்மா வைத்தியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஆட்டிசம் குழந்தைங்க வர்றாங்க, செர்விக்கல் பிரச்சனைக்காரங்க வர்றாங்க, ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை வலிக்காரங்க வர்றாங்க, L4 L5ன்னு சொல்லக்கூடிய வராங்க, மூட்டு வலி, எல்லாருக்கும் நம்ம எல்லா மனுஷன் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரத்தானே செய்யுது. இதுக்கு எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளால் சரி பண்ணக்கூடிய விஷயமும் ஒன்று இருக்குது, மருந்து இல்லாமல் வெறும் பர்மா ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் சரி பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகுறது இல்லை. அவரவருக்கு எது எது தீர்வாகுமோ அதை பார்த்து அதை ஆராய்ச்சி கொடுக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு வைத்தியருடைய கடமை. அப்போ இது இவங்களுக்கு மருந்து கொடுக்குறதா, எண்ணத்தை கொடுக்குறது, அல்லது இந்த ஒரு சில காலகட்டத்தில் அதுவாக சரியாயிரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரியல, இந்த 4 நாளாகவே தலைவலியே இருந்துச்சு, மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன்னுவாங்க, ஆனால் எதுவுமே சரியாகலை அப்படின்வாங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்தாலும் அதுவாக சரியாயிடும். நீ சொன்னது போல் காலதேசம் அந்த ஊருக்கு இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே போயிட்டு வந்தாலும் தலைவலிக்கும். அப்போ என்ன செய்யணும், அவங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி பிரச்சனை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். அப்போ அதுக்கெல்லாம் பெருசாக வைத்தியமே தேவையில்லை இல்லைங்களா. சின்ன சின்ன பிரச்சனையை முதல்ல நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். இங்கே நம்ம ஆளுகிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, வலியை தாங்கிக்கிறதா ரொம்பவே கஷ்டம் இது. அப்போ அந்த வலி தாங்கிக்க ரொம்ப எல்லாருக்கும் தான். இப்போ எனக்கு வலி இருந்தால் கஷ்டம் தானே, இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறேன்ல, எனக்கும் வந்தாலும் பிரச்சனை தானே. அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும், இது எதனால வந்துச்சு. அப்போ நோய் பற்றிய அந்த புரிதல் வேணும். அந்த புரிதலை கொடுக்கறது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இது எதனால வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வயிறு வலிங்க, எனக்கு 4 நாளாக வயிறு வலி, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும், 4 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கணும். அவர் அதை ஏதோ ஒன்று சொல்லுவார். அப்போ அதுலேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னா அவருக்கு ஒன்றா யோசிச்சுட்டு, ஆமாம் அதனால தான் பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, வயிறு வலி இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, அதனால தொந்தரவு. நீங்கள் சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த வயிறு வலி அப்படின்னா திரும்ப திரும்ப எதையாவது உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க, டயத்துக்கு மீறியும் போடுறாங்க. ஃபாஸ்டிங் இருக்கு சொல்கிறோம், ஒரு 1/2 நாள் ஃபாஸ்டிங் இருந்துருங்களேன், பேசாமல் சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு பேசாமல் படுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சாப்பிடாம இருந்தால் சத்து போயிருமோன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மித்து மாதிரியே இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம பெரியவங்க வந்து இந்த விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் வேறு, ஏன்னா நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். தமிழர் மரபே 2 வேளை சாப்பிட்றது தான், காலையிலையும் சாயந்தரம் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா 2 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 3 வேளை சாப்பிட்ற ரோகிலாம் சொல்கிறாங்க. நம்ம தமிழர் மரபே 2 வேளை சாப்பிட்றதா, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். அப்போ 3 வேளை வருஷமெல்லாம் சாப்பிட்றோம், மாதத்தில் ஒரு நாளாவது ரெஸ்ட்டு விடுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்றக்காக தான் அது ஒரு ஆன்மீக ரீதியாக ஏகாதசி விரதம் தான், பெருமாளுக்கு விரதம் தான் நல்லது, சிவனுக்கு வந்து இது விரதம் தான் நல்லது, முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கணும். இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி முதல்ல உடம்பு சரி பண்ணிட்டாலே
அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு இதுதான் வந்து ஜோதிடத்தோட ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வந்து சேர்த்தாங்க. இதுக்காக தான். ஏன்னா எதையுமே அறிவியல் பூர்வமா சொல்றதை விட அவங்களுக்கு இந்த சாமி ரீதியா சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு பயபக்தியோட செஞ்சாங்க. அதுக்காக தான் அவங்க அப்படியே கொண்டு வந்தாங்களே தவிர, ஏன்னா இது எதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு இருக்க நிறைய பகுத்தறிவாளர்கள்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தேவையில்லைங்கிறது எல்லாத்தையும் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட முடியாது. பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நமக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னு ஆயிடாது. அது நமக்கு தெரியல, அப்போ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுமே தவிர அது ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ என்னதான் வந்து இந்த கொரோனாக்கு முன்னாடி வந்து என்னதான் ஃபாஸ்ட் ஃபுட் இருந்தாலும் கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறையவே வந்து வீட்டு உணவு அப்படிங்கிறது வந்து மாறிட்டே வருது. நிறைய வீடுகளில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ என்னதான் இப்படி மாறிட்டு வந்தாலுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது இன்னுமே பழக்கத்தில் தான் இருக்குது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து இன்னுமே பழக்கத்தில் தான் இருக்குது. ஸோ உணவு கட்டுப்பாடுங்கிறது இப்போ பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸ்ட் டயட் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், உணவு மூலியமாக வந்து நம்ம எப்படி செஞ்சுக்கிறது சார் இந்த பிரச்சனையெல்லாம்? அதாவதுங்க உணவே மருந்துன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மருந்து அப்படிங்கிறது வெளியில் இல்லை, எல்லார் வீட்லேயும் 5 பெட்டியில் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே 5 பெட்டின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ 5 பெட்டியும் இல்லை, சில வீடுகளில் கிச்சனே இல்லை. சென்னை மாதிரியான பெரிய வீடுகளில் கிச்சனே இல்லை, எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருந்துட்டா போதும். ஆமாங்க, அதுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா பிரெட்டும் ஜாமுன் தானே இல்லைங்களா? ஆமாம், அதில் வேறு என்ன அவங்க செஞ்சிட போகிறாங்க? பிரெட் ஆம்லேட் போட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு இருக்க போகிறாங்க. எல்லாமே மாவுங்க, அதிகப்படியான மாவு சத்து தான் சாப்பிட்டு இருக்காங்க. முந்தி சரிவிகித உணவுன்னு சொன்னாங்க. இரும்பு சத்து, புரதம், கார்போஹைட்ரேட்டு, எல்லா மினரல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து எடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டு புரதம் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் இல்லை. இது அதிகப்படியான மாவுச்சத்தை தான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லாதவங்க வேறு என்ன தான் செய்வாங்க? இப்போ இன்றைக்கு நம்ம தொழிலுக்காகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ வந்து குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் பசங்கள்லாம் இப்போ அப்படி பார்த்தா எல்லா ஊர்லேருந்து இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறோம். வெளிநாட்டிலேருந்து கூட இப்போ வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. சூழ்நிலை காரணமாக வெளியிலேருந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது? அவங்க வேணும்னு யாரும் செய்யறது, இதுதான் வந்து விதி. அப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க செப்பரேட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழக்கம் பண்ணணுங்க. இன்னொன்று வந்து கடையில் ஆர்டர் பண்ணி வாங்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதை எப்போ சாப்பிடணுன்னு இருக்குங்க. பொதுவாகவே நம்மளுடைய உடல் இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன் உதயமாகும் பொழுது நம்மளுடைய உடல் இயக்கமும் ஸ்பீடாக இருக்குது. சூரியன் அப்படியே படிப்படியாக மதியத்துக்கு மேலே படிப்படியாக குறையும் பொழுது நம்மளுடைய உடல் இயக்கமும் ஸ்லோவாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் பெருமக்கள் எல்லாமே அதான் சொல்கிறாங்க. விளக்கு வச்சுட்டாலே சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயே சாப்பிட மாட்டாங்க. 6 மணிக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு கப்புன்னு படுத்துருவாங்க. 7 மணிக்கெல்லாம் நம்மதில் என்ன சொல்கிறாங்க, 7 மணி முன்னிரவு இல்லைங்களா? 9-10 மணினா 9 பின்னிரவுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஆளு 6 மணி சாப்பிட்றதே 10:30 மணிக்கு தான் இல்லைங்களா? 6 மணிக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதை நான் சொன்னேன்னு வைங்களேன், யூடியூப்லேயே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிறதே நம்ம 6 மணிக்கு தான் போகிறோம். அப்புறம் செஞ்சு 6 மணிக்கு போனாலும் கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டிவியை போட்டு பார்த்துக்கிட்டோ அல்லது அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிறாங்க, பிள்ளைங்க டியூஷன் படிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கோச்சிங் சென்டர் வந்துருச்சுங்க. 6 மணிக்கு மேலே தான் அவங்க, சில பேருக்கு 6 மணிக்கு மேலே தான் விடியுது. அதுக்கு என்ன பண்ணுறதுங்க? அப்போ அவங்க 10:30 மணி 11 மணிக்கு தாங்க ஆர்டர் போகிறாங்க. அவங்க சாப்பிட்டு படுக்கு 12:30 மணி ஆகிடுது. நான் நிறைய பார்க்குறேன். பார்த்துட்டா காலையில் அது எப்போ டைஜஷன் ஆகும்? அப்போ அந்த வடிவம் மாதிரி விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விடியும் விடியாது அவங்களுக்கு. அப்போ அது அதிகப்படியான உணவுகள் இறைப்பையில் இருக்க இது என்ன ஆகுது அப்படின்னா 30 வயசு 40 வயசுலேயே வந்து அவங்களுக்கு சுகராக கன்வெர்ட் ஆகிடுது. ஏன்னா செரிமானாகாத உணவு தான் வந்து சர்க்கரையாக மாறுது. அதுக்கு தேவைப்படுது இல்லைங்களா? அது எங்கே தான் கொண்டு போய் தள்ளும்? நம்ம உடம்புலேயே தான் சேமித்து ரத்தத்தில் கலக்குது. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒபிசிட்டி வருது, மோஷன் ப்ராப்ளம் வருது. ஏன்னா ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஆளுங்க தூங்க போகும்போது அரை பட்டினியோட போங்கிறாங்க. அப்போ ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டா தான் 8-9 மணிக்கு தூங்க போகும்போது அல்லது ஒரு 10 மணிக்காக தூங்கும்போது ஒரு பாதி டைஜஷன் ஆகிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு உணவும் டைஜஷன் ஆகுறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ நம்ம ஒரு அரை பட்டினியோட படுத்தோம்னா காலைல வெள்ளை எந்திரிக்க முடியாது. அதுவும் எழுப்பி விட்டுரும். ஏன்னா வயிறு கத்த ஆரம்பிச்சிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஃபுல் கட்டு கட்டிட்டா காலைல எந்திரிக்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி மந்தம் தட்டிக்கிட்டே இருக்குது. இதை வந்து தாமச குணம்ங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மந்தமான குணம் இருக்கிறத சொல்கிறாங்க. எதை செஞ்சாலும் தாமச குணம் அப்படிங்கிறது இது வேற விதத்தில் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா தாமதம் நம்மளை வந்து எல்லா விதத்துலையும் மந்தமாக்கிடுது. அப்போ இதுவங்களை என்ன செய்யணும்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனா சாப்பிட்டு பழகணும், கொஞ்சம் சீக்கிரத்துலேயே சாப்பிடணும். இல்லைங்க என் வேலையே அப்போ தான் முடியுது அப்படின்னா வேறு வழியே இல்லை, சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிங்க. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த
சிக்கன்லாம் பக்கெட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது பக்கெட் சிக்கன்னு. ஆமாம். அதாவதுங்க மனுஷனுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா சாப்பிடணும்ல. இங்கே நான் சாப்பிடணும் முதல்ல. நான் உயிர் வாழ்கிறதுக்கு என்னுடைய சத்து நான் அடுத்த நாள் இயங்குறதுக்கு எனக்கு தேவை உணவு. அது ஏதோ ஒரு வகையில் நான் எடுத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டெய்லி ஃபெஸ்டிவல் இல்லைங்க. முந்தைய காலத்தில் ஃபெஸ்டிவல் நல்லா சாப்பாடு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி டெய்லி ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது. அப்போ திருவிழா கொண்டாடிட்டா அடுத்த நாள் வந்து எப்படி வந்து அந்த தெரு பார்த்துருப்பீங்க, அந்த கோயில் இருக்கிற வீதிகளில் அங்கங்கே பாக்கெட் சதறி கிடக்கும். அது சுத்தம் பண்ணுறதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் எப்படி ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க இல்லைங்களா? அதே மாதிரி டெய்லி நம்ம உணவு திருவிழா மாதிரி சாப்பிட்ருந்தோம்னா நம்ம இந்த உடம்புங்கிற தெருவை எந்த துப்புரவு தொழிலாளர் வந்து சுத்தம் பண்ண முடியும்? அப்போ வேறு வழியே இல்லை. மாதத்தில் ஒரு நாளாவது அவங்க ஃபாஸ்டிங் இருந்தே ஆகணுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க இதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட். அப்படியே எதுக்கு எடுத்தாலும் ஹைஜீனிக் பார்க்குறது. எதையும் நான் சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எதையுமே ஒதுக்க சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் சொன்னது போல் முடிஞ்ச வரைக்கும் சாத்வீக உணவுகள், சைவ உணவுகள் பெட்ரு. ஏன்னா அது மனிதனுக்கு தேவையில்லாத அசைவ உணவு. மனித உடல் இயங்குறதுக்கு தேவையில்லை அசைவ உணவுகள் எதுவுமே தேவையில்லை. அது எல்லாத்துலேயுமே சைவ உணவுகளில் இருக்குது. ஆனால் இப்போ சைவ எல்லா காய்கறிகளையும் மருந்தெடுத்து தானே வருது. அப்போ எதைத்தான் நான் எடுத்துக்கிறது? இப்போ நேற்று ஒருத்தர் பேசிக்கும் போது சொன்னார், சார் காய்கறி ரேட்டை விட சிக்கன் ரேட்டு கம்மி சார் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இங்கே நம்ம எக்கனாமியாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் என்ன கேட்குறேன், காய்கறி ரேட்டை விட சிக்கன் ரேட்டு கம்மி தான். நாளைக்கு ஆஸ்பத்திரி போய் படுக்கும்போது தான் தெரியும் எது ரேட்டு கம்மி எது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, எவ்வளோ சாப்பிட்றதும் முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்றதுங்கிறது முக்கியம். நான் என்ன சொன்னேன், அரை வயிறு சோறு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காற்று இருக்கணுங்கிறாங்க சித்தர்கள். இதுதான் மனுஷனுக்கு தேவையானது. இன்றைக்கி எல்லாமே மூக்கு முட்டை மூச்சு முட்டை சாப்பிட்டா தான் சத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. நிறைய வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, குழந்தைகளை தூக்கி வச்சுட்டு அவங்க அம்மா ஊட்டுறதை பார்க்கணும். அப்படியே இந்த பில்டிங்கு சாந்து கலவை அடிச்சு ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடாதுங்க, பிள்ளைங்க சாப்பிடணும். பசி எந்த பிள்ளைக்கு பசி எடுத்து சாப்பிடுதுங்க? பசி எடுத்தால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இவங்க என்ன செய்யணும், டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இத்தனை மணினா சாப்பிடணும், இந்த டைமில் சாப்பிடணும். அவங்க இந்த டைங்கிறது உலகம் அமைச்சிருக்கிற டைம். ஆனால் நம்ம உடம்புன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வந்து கேட்கும், எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு. என்னுடைய உடல் இயக்கம் மாதிரி உங்கள் உடல் இயக்கம் இருக்காது. எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்தனி உடல், ஒவ்வொரு யூனிக்கான உடம்பு. அவங்களுக்கு சீக்கிரம் பசிக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் பசிக்கும். அவங்கள போய்கிட்டு நீ 2 மணிக்கு தான் சாப்பிட்ணுன்னு நம்ம ஆர்டர் போட முடியாது. அவங்களுக்கு சீக்கிரம் பசிக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் நிறைய சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 3 நேரம் ஃபுல் கட்டு கட்டாமல் ஒரு 5 தடவை அப்படி அது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒபிசிட்டி ஆகுறது இல்லை, டக்குன்னு செரிமானம் ஆகிடுது. ஃபுல் கட்டு கட்டிடும் போது தான் செரிமானம் ஆக திணறுது உடம்பு. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு உடம்புங்க. பொதுவாக நம்ம வைத்தியம் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற தவறுமே இப்போ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் மனுஷன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வரையறையில யார் வைக்கிறான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது போல பித்த உடம்புக்காரங்களுக்கு நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையே வந்து நம்ம வந்து கப உடம்புக்காரங்கன்னு சொல்ல முடியாது. அவன் உடம்பே ஆல்ரெடி தண்ணியாக தான் இருக்கு. மறுபடியும் அவன் தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா கிட்னி டேமேஜ் ஆயிடும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரை சுத்தப்படுத்தி அதை வந்து கழிவு நீக்கம் பண்ணுறது கிட்னியோட வேலை. அந்த கிட்னிக்கு இன்னும் நீங்கள் நிறைய தண்ணி குடின்னு சொன்னால் கிட்னி ஓவர் டைம் வேலை பார்த்து அது ஒரு சில டைம் வந்து அப்படியே டயர்டாகி அதுக்கு பிரச்சனை ஆயிடுது. அப்போ கிட்னி ஃபெயிலியரில் எங்கே வருது அப்படின்னா அதிகப்படியாக தண்ணி குடிக்கிறவங்களுக்கு தான் வருது. தண்ணி எதுவுமே நம்ம ஒட்டகமா அப்படியே வாய் வச்சுன்னு குடிச்சிட்டே இருக்குது, தேவையில்லைங்க. உடம்பு கேட்கும், அவங்க உடம்பு அவங்க கேட்குறத சொல்கிறத கேட்கணும். நம்ம தான் கண்டிப்பாக அடுத்த பேச்சை கேட்க மாட்டோம். அட்லீஸ்ட் அவங்க உடம்பு சொல்கிறதையாவது கேட்கலாம் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்க சாப்பிட்டோம், அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து தேவையான அளவு குடிக்கட்டும். சில பேர் சொல்கிறாங்க அப்படியே சிப் பண்ணி குடிக்கணும். இப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா, மிடராக குடி அப்படிங்கிறாங்க. தூக்கி அண்ணாக்கெல்லாம் குடிக்கக்கூடாது, மிடராக குடி அப்படிங்கிறாங்க. இந்த அளவு தான் குடிக்கணும், இவ்வளோ தான் குடிக்கணும் அப்படின்னு நிறைய வரையறை வச்சிருக்கிறாங்க. இப்போ டைரெக்டாக அண்ணா குடிக்கும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறைப்பைக்கே போயிடுது, வயிறு பெருசாகிடுது அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம். வள்ளலார் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க, எதை செஞ்சாலும் சுடுதண்ணியாக குடிங்க. அதுக்காக கொதிக்க குடிக்க சொல்லலை, ஆற வச்சு வெதுப்பாக குடிக்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெரியவங்க நல்லபடியாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தானே. அப்போது எந்த உடம்பு எப்படி கேட்குதோ அதன்படி செஞ்சுட்டாலே வைத்தியர்கள்ட்ட போக வேண்டியதில்லை. அதையும் மீறி வந்துருச்சு அப்படின்னா மருந்து கொடுக்குறவங்களுக்கு மருந்தாகவும் அல்லது மருந்து இல்லாமல் வெறும் வர்ம சிகிச்சை கொடுத்தாலே போதுமானது அப்படின்னா அவங்க அது கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கங்க.